Welcome, astronauts, to measure distance of celestial bodies. Celestial bodies no objects present in space. என்னென்ன objectsலாம் ஸ்பேஸில் இருக்குது? Sun, Moon, Stars, Planets. ஸோ அதோட டிஸ்டன்ஸ்லாம் எப்படி மெஷர் பண்ணலான்னு பார்க்கலாம். நாம் நைட்டில் பார்க்குற ஸ்டார்ஸ் எல்லாமே நாம் நினைக்கிறத விட வெரி லாங் டிஸ்டன்சஸில் இருக்கும். நம்ம ஏர்த்துக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற ஸ்டார் சன். அது மாதிரி நிறைய குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் சேர்ந்தால் தான் அதுக்கு நேம் கேலக்ஸி. நம்ம இருக்கிற கேலக்ஸிக்கு பேர் மில்கி வே கேலக்ஸி. லுக் அட் த பிக்சர், திஸ் இஸ் ஆர் மில்கி வே கேலக்ஸி. ஸ்பைரல் க்ளவுட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதில் நிறைய அந்த க்ளவுட் மாதிரி ஸ்ட்ரக்சரில் நிறைய ஸ்டார்ஸ் இருக்கும். இட் ஹாஸ் மெனி ஸ்டார்ஸ். ஸோ சன்னில் இருந்து நம்ம நியரஸ்ட்டாக இருக்கிற ஸ்டாருக்கு பேர் ப்ராக்சிமா சென்ச்சுரி. ஆரஞ்சு கலரில் இருக்கல அதுதான் ப்ராக்சிமா சென்ச்சுரி. அது ஆல்ஃபா சென்ச்சுரி அப்படிங்கிற குரூப்குள்ளே இருக்குது. ஆல்ஃபா சென்ச்சுரி குரூப்குள்ளே ஆல்ஃபா சென்ச்சுரி ஏபி ப்ராக்சிமா சென்ச்சுரி. இதில் ஆல்ஃபா சென்ச்சுரி ஏபி சன்னிலிருந்து பார்க்கும்போது அதோட டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது கம்பேர்ட் டு ப்ராக்சிமா சென்ச்சுரி. அதனால் ப்ராக்சிமா சென்ச்சுரிங்கிற ஸ்டார் தான் சன்னுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற ஸ்டார். அது லெஸ் பிரைட்டராகவும் இருக்குது, ஸ்மால் இன் சைஸாகவும் இருக்கும். நார்மலாக நாம் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு சென்டிமீட்டர், மீட்டர், ஹையர் வேல்யூனா ஹையர் டிஸ்டன்ஸ், லார்ஜ் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு கிலோமீட்டர் தான் யூஸ் பண்ணியிருப்போம் மேக்ஸிமமாக. See in this picture, two different places, ஸ்டேட்ஸில் இருக்கிற பிளேசஸை மெஷர் பண்ணுறதுக்கு, சே ஃபார் எக்ஸாம்பிள் நியூ டெல்லியிலேருந்து புவனேஸ்வர் அதை மெஷர் பண்ணுறதுக்கு இட் கம்ஸ் அரவுண்ட் 1764 கிலோமீட்டர்ஸ் அவேல இருக்குது. இதே டூ டிஃப்ரெண்ட் பிளேசஸ் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருக்க பிளேசஸை மெஷர் பண்ணோன்னா அதோட வேல்யூ 14,000 கிலோமீட்டர்ஸ். ஸோ அதோட வேல்யூ என்ன ஆகுது, நேச்சுரலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. நம்ம ஏர்த்துலேருந்து பார்க்குற நியரஸ்ட்டாக இருக்கிற ஸ்டார் சன். ஏர்த்துக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற ஸ்டார் சன். சன் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அவேல இருக்குன்னா 150 மில்லியன் கிலோமீட்டர் அவேல இருக்குது. அதனால் நம்ம கிலோமீட்டர் மெஷர் பண்ணோன்னா, கிலோமீட்டருங்கிற யூனிட் யூஸ் பண்ணி நம்ம லாங் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணோன்னா அதோட வேல்யூ ரொம்பவே ஹையாக இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் மில்லியன், இங்கே எவ்வளோ 150 மில்லியன் கிலோமீட்டர் அவேல இருக்குது. மில்லியன், ட்ரில்லியன் அந்த மாதிரி அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் கன்வீனியன்ட் டு ரெப்ரசன்ட். ஸோ வி நீட் அ நியூ யூனிட் ஃபார் மெஷரிங் லாங் டிஸ்டன்சஸ். ஸோ in the lesson we will learn about astronomical unit and light year unit to measure the distance between sun and star and the distance between sun and earth. Now we will learn about astronomical unit. We know that our earth revolves around the sun, and because of that we have different seasons: summer, winter, autumn, spring. This picture shows that the earth rotates around the sun in elliptical orbit, and because of that we have different seasons. The path of earth around the sun is not spherical but elliptical one. During winter the sun and earth are very far. This position is called aphelion. At this position the distance between sun and earth is about 15 crore 21 lakh kilometer. வின்டர் டைமில் சன்னுக்கும் ஏர்த்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த பொசிஷனுக்கு பேர் அஃபீலியன். அப்போ அதோட டிஸ்டன்ஸ் 15 crore 21 lakh கிலோமீட்டராக இருக்கும். அதே சம்மர் டைமில் சன்னுக்கும் ஏர்த்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அந்த பொசிஷனுக்கு பேர் பெரிஹீலியன் பொசிஷன். அதோட டிஸ்டன்ஸ் 14 crore 71 lakh கிலோமீட்டர். This is the complete picture showing both perihelion position, summer time la shortest distance perihelion position, winter time la longest distance aphelion position. Average distance between the sun and earth can be found by adding the distance of perihelion position with the aphelion position. And the rendu distance you add panni dividing it by 2. In the average distance between the sun and earth is called 1 AU, which is equal to 14 crore 96 lakh kilometer. This AU unit is used to measure the distance between
Sun and other planets, or distance between two planets. In our solar system, the last planet is Neptune. The distance between Sun and Neptune is 30 AU. Anas, the distance between Sun and Earth is 1 AU. So, in the AU unit vechi nearest star Alpha Centauri measure panona, it comes around 2,68,770 AU. In this table, the distance between Sun and all the other planets in our solar system are mentioned. So, first one paranga, the distance between Sun and Mercury comes around 0.387 AU. Distance between Earth and Sun is 1 AU. Last one paranga, distance between Neptune and Sun is 30.1 AU. Let's assume a ray of light நம்ம sunல இருந்து solar system நோக்கி வந்துட்டு இருக்கு. Why we are looking into this? Because you want to learn about light year unit. So light year அப்படினா என்ன? It is the distance light travels in 1 year. So 1 yearல light எவ்வளோ distance travel பண்ணுதோ அதை தான் வந்து light year அப்படின்னு சொல்கிறோம். இருக்கிறதுலையே ரொம்ப ஸ்பீடாக ட்ராவல் பண்ணக்கூடியது லைட் மட்டும்தான். ஸோ ஸ்பீட் ஆஃப் லைட் ஈக்குவல் டு 3 × 10⁸ meters. ஸோ ஒரு செகண்டில் லைட் வந்து 3 × 10⁸ meters ட்ராவல் பண்ணும். இதே 1 இயரில் பார்த்தீங்கன்னா 9.5 trillion kilometers ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லைட் இயருங்கிறது டிஸ்டன்ஸ், யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ். What is light year? Light year is the distance travelled by light rays in an year in space. So light year calculate பண்றதுக்கு first speed of light எடுத்துக்கிறோம். What is the speed of light? Speed of light equal to 3 × 10⁵ kilometers per second. அப்புறம் 1 இயரில் எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்குன்னா we have to multiply 365 days into 24 hours into 60 minutes into 60 seconds. So we get this value. So 1 light year na in the value multiply panna we get the value as 9.461 into 10⁻15 meter. avlo distance light 1 minute la travel பண்ணும். இதே நம்மளோட இந்த வேல்யூ வச்சு லைட் இயர் யூனிட் வச்சு நம்மளோட நியரஸ்ட் ஸ்டார் ப்ராக்சிமா சென்ச்சுரி மெஷர் பண்ணால் அதோட வேல்யூ 4.22 light years வருது. See in this picture, this is our sun and this is the Alpha Centauri. So இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ப்ராக்சிமா சென்ச்சுரி அப்படிங்கிற ஸ்டார் தான் நம்மளுக்கு கம்மியான டிஸ்டன்ஸில் இருக்குது. சன்னுக்கும் ப்ராக்சிமா சென்ச்சுரி தான் நியரஸ்ட் ஸ்டாராக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூ வில் நோ திஸ் நம்மளோட கேலக்ஸியில் எர்த்துக்கும் ப்ராக்சிமா சென்ச்சுரிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்துட்டு அரவுண்ட் 4 light years. ஸோ சன்லேருந்து ஆல்ஃபா சென்ச்சுரிக்கு லைட் ரீச் ஆகுது 4.4 years எடுத்துக்குது லைட் இயர்ஸ். ஸோ another nearest star Sirius அப்படிங்கிற ஸ்டார் it is about 9 light years from the earth. The stars which we see in the night sky are 5000 light years awayல இருக்கு. இந்த பிக்சரில் Milky Way galaxy which is around 100,000 light years apartல இருக்கு. இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 100,000 light years நம்மளோட Milky Way galaxy. Another galaxy which is near to our galaxy is called Andromeda galaxy. அதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2.5 million light years away from earthல இருக்கு. This is the Andromeda galaxy. Milky Way galaxyலேருந்து Andromeda galaxy 2.5 million light years awayல இருக்கு. நம்ம ஒரு டெலிஸ்கோப் வச்சு இந்த Andromeda galaxy-யை பார்த்தோம் அப்படின்னா we are looking back in time. That is, you are looking at Andromeda galaxy which is 2.5 million years ago, not as it is now, because light from the galaxy has travelled 2.5 million years to reach Earth. See, this is the Milky Way galaxy. இதில் இருக்க சென்டர் அந்த எல்லோ கலர் ஷேடில் இருக்கிறது தான் கேலக்டிக் சென்டர். சென்டர் ஆஃப் ஆர் Milky Way galaxy is called galactic center.
Our solar system or the sun is about 25,000 light years from the galactic center. இங்கிருந்து இங்க வரதுக்கு எவ்வளோ இருக்கு? 25,000 light years distance எடுத்துக்குது. We can conclude that using light year units, distance between stars can be represented easily, and using astronomical unit, distance between planets can be represented easily. Now coming to the summary. Sun is the nearest star to our Earth in our Milky Way galaxy. The distance between Sun and other planets are measured using astronomical unit AU. Since Earth revolves around the Sun, we have different seasons. During winter, the distance between Sun and Earth is greater. This position is called aphelion. During summer, the Earth and Sun are closer. This position is perihelion. The average distance between the Sun and Earth is 1 AU, which is equal to 1.496 into 10 power 11 meters. Light year is used to measure the distance of stars and other galaxies. Light year na enna? The distance light travels in 1 year. Adu eppadi calculate pannalam? Speed of light we know it is 3 into 10 power 8 meters. So 1 light year, which is equal to 9.46 into 10 power 15 meters. Light from the sun takes 8 minutes to reach Earth. Nearest star to our solar system, Proxima Centauri, is 4.22 light years from Earth. Another nearest star, Sirius, is 9 light years away from our Sun. Our Milky Way galaxy is 100,000 light years apart. Total nammaloda distance of our Milky Way galaxy is 100,000 light years. Our Sun is 25,000 light years from the galactic center. Adavadhu the center of our Milky Way galaxy. Adha galactic center nu solrom. Nearest galaxy, Andromeda galaxy, is 2.5 million light years from the Sun or Earth. So your homework will be part 4, light year. First question. Light year is the unit of எதை measure பண்றது? Distance measure பண்ணுது. What is the value of one astronomical unit? 1 AU equal to 1.496 into 10 power 11 meters. 1 light year, which is equal to 9.46 into 10 power 15 meters. Fourth one, distance between celestial objects are measured in என்ன unitல? Astronomical unit and light year unit. Fifth one, what is 1 light year? 1 light year is defined as the distance light travelled in vacuum during the period of 1 year. So 1 light year, which is equal to 9.46 into 10 power 15 meters. Sixth one, define 1 astronomical unit. 1 astronomical unit is defined as the average distance between the Earth and the Sun. So 1 AU, which is equal to 149.6 into 10 power 6 kilometer illina 1 AU, which is equal to 1.496 into 10 power 11 meters. All these you will be writing in your subject note. So that's all for today's class. Have a great day. Thank you.